வணக்கம். இணையாண்ட குருநாதன் பொற்பாதம் போற்றி. இந்த ஜோதிட கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொட்டு உங்களையெல்லாம் சரவண பீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. இது சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம், கோவை. அன்பர்களே, இந்த பதிவிலே 2025ஆம் ஆண்டு குறிப்பாக ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி, மார்ச் மாதம் வந்திருக்கிற சனி பயிற்சி, மே மாதம் வரப்போகிற குரு பயிற்சி, இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு என்ன பலன் எப்படி இருக்க போகிறது என்பதை பற்றி இந்த பதிவில் சொல்ல இருக்கின்றேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு அது மிகவும் வசதியாக இருக்கும். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணலாம், ஒரு ஷேர் பண்ணலாம், ஒரு கமெண்ட் பண்ணலாம். ரிஷபம், இந்த ரிஷபராசி அன்பர்கள் கடந்த ஆண்டு 2024 மார்ச் 2025 வரைக்கும் பார்த்தீங்கன்னா சனி பகவான் 10ஆம் இடத்துல இருந்தார். அதே மாதிரி குரு பகவான் ரிஷபத்திலே ராசியிலே இருந்தார். இந்த காலம் இவர்களுக்கு கடந்த ஓராண்டு, சொல்லப்போனால் ஒரு 1.5 வருஷம் சோதனை காலம்தான். காரணம், சனி 10ல் இருக்கும்போது நிறைய தொழில் தடை, வருமான தடை, அதே மாதிரி தொழிலில் நிறைய பின்னடைவுகள், ஒரு சிலருக்கு தொழிலை நடத்த முடியாமல் போகிறது, ஒரு சிலருக்கு இடமாற்ற தொழிலில் போய் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்து, ஒரு சிலருக்கு அந்த தொழில் ஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல கூட்டு தொழில் செய்து அதில் பெரிய நஷ்டங்கள். இதெல்லாம் கடந்த ஒரு 1.5 வருட காலம் இந்த ரிஷபத்திற்கு சனி பகவான் கும்பத்தில் இருந்து 10ஆம் இடத்துலேருந்து சில கெடுதல்களை செய்திருப்பார். அதே சமயம் குரு பகவானும் பார்த்தீங்கன்னா ராசிக்கு, அதாவது ரிஷபத்திலேயே ராசியிலே இருந்த காலம் ஜென்ம குரு அப்படின்னு பேர். ஜென்மத்தில் குரு அப்படின்னாலே பொதுவாக என்ன பண்ணுறோம்னா அது வீண் பழி, அலைச்சல், வாழ்க்கையில் நிறைய தடை, சோதனை, தோல்விகள், ஆரோக்கிய குறை, இதெல்லாம் கொடுக்குறவர் ஜென்மகுரு. ஜென்மத்தில் குரு நின்ற காலம் ராமர் வனவாசம் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லியிருக்காங்க. ஸோ ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கெல்லாம் பொதுவாக லக்னத்தையும் எடுத்துக்கலாம். ஏன்னா ரிஷபராசி, ரிஷப லக்னம், இந்த லக்னத்திற்கும் இந்த கோச்சார கிரகங்கள் நல்ல வேலை செய்யும். ஏன்னா இது நிறைய அனுபவத்தில் நான் பார்த்துருக்கேன். ராசிக்கு தான் அப்படின்னு கிடையாது, ஒருவர் பிறந்த லக்னத்துக்கும் கோச்சார கிரகங்கள் சனி, குரு, ராகு, கேதுக்கள் எந்த பாவத்துக்கு வருதோ அந்த பாவத்துக்கான பலன்களை கூட்டவோ குறைக்கவோ செய்யுது. ஏன்னா கோச்சாரம் வாழ்வியல் மாற்றங்களை கட்டாயம் கொடுக்குங்க. என்னதான் ஒரு ஜாதகத்தில் தசாபுத்திகள் அப்படி இருந்தாலும் கோச்சாரம் என்பது சில மாற்றங்களை செய்யக்கூடியது தான். அப்போ அவரவர் சுய ஜாதகத்தின் அடிப்படையில் நடக்கிற தசாபுத்திகளின் அடிப்படையில் அந்த பலன் கூடவோ குறையவோ செய்யும். ஆனால் அந்த பலன்களுடைய தன்மைகளை அந்த ஜாதகர் அனுபவிக்காமல் போக மாட்டார். நல்ல விஷயமா இருந்தால் நிறைய நன்மைகளை அனுபவிப்பார். அதே சமயம் சில தடைகள், தீமைகள்னா அதுக்கு தகுந்த மாதிரி சில கெடுதல்களை அனுபவிக்க தான் செய்வார். இது கோச்சாரத்தில் அந்த குணமாற்றம், கோச்சார மாற்றங்கள், வாழ்வியல் மாற்றங்கள் வராமல் போகாது. இது அனுபவத்தில் பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயங்கள். அதில் இந்த பலன்கள் சுய ஜாதகத்தின் அடிப்படையில் தான் வேலை செய்யுங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. இது பொது பலன் தான் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கிறது. அந்த மாதிரி ரிஷபராசிக்கு இந்த வருடம் அப்படின்னு சொல்ல போனால் 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பயிற்சி. திருக்கணித பிரகாரம் எடுத்துக்கணும். நாம வாக்கிய பிரகாரம் பயிற்சி இல்லைன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் திருக்கணிதத்தை தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். திருக்கணிதம் இன்னைக்கு எல்லாருமே ஏற்றுக்கிட்ட ஒரு கணிதமாக இருக்குது. திருத்தி அமைக்கப்பட்ட ஒரு கணிதம் பேர் இருக்குது. அப்போ திருக்கணித பிரகாரம் சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாகி மார்ச் 29 பயிற்சி நடந்துருச்சு. அப்போ இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கெல்லாம் அது 11வது பாவம். 11ஆம் இடத்துல கோச்சாரத்தில் சனி வரும் காலம் மிகப்பெரிய வெற்றிகளை வாழ்க்கையில் கொடுப்பாருங்க. 11ஆம் இடம் உபஜயஸ்தானம், வெற்றிகளை தரக்கூடிய ஸ்தானம், ஒரு மனிதனுடைய எண்ணங்களை பூர்த்தி செய்யக்கூடிய ஸ்தானம், நண்பர்களால் வெற்றி, வாழ்க்கையில் உயர்வு அடையக்கூடிய ஸ்தானம், வெளிநாடு வெளிமாநிலம் போறவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் காத்துட்டு இருக்கிற ஒரு ஸ்தானம் 11வது பாவம். அப்ப சனி பகவான் இந்த காலத்துல அந்த 11ஆம் இடத்துக்கு வந்திருக்கிற பயிற்சி பார்த்தீங்கன்னா 2.5 ஆண்டுகள் அங்கே இருப்பார். இவர்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம், வெற்றிகள், நல்ல ஒரு சிறப்பான பலன்களை சனி கொடுக்க போறாரு. ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கும் ரிஷப லக்னத்துக்கும் இதை எடுத்துக்கலாம். ரிஷப லக்னத்திற்கும் 11ஆம் இடத்துல சனி வராரு. லக்ன பாவத்துக்கு அந்த பலன்கள் வேலை செய்யும். பொதுவாக ரிஷபத்தில் பிறந்த அந்த தன்மைகளுக்கு அது வேலை செய்யும். அப்படிங்கிறப்ப இந்த நல்ல 2.5 வருஷம் சூப்பராக உங்களுக்கு வாழ்க்கையில் தொழில் ரீதியாக பெரிய வெற்றி, வளர்ச்சி, நல்ல லாபங்கள், தடைபெற்ற காரியங்கள் எல்லாம் வெற்றி அடையக்கூடிய காலமாக இருக்கும். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையக்கூடிய காலமாக இருக்கும். ஸோ நீங்கள் வெளிநாடு வெளிமாநிலம் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த பயிற்சி உங்களுக்கு கட்டாயம் அங்கே போக வைக்கும்.
அதன் மூலமாக இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க, வெளிநாடு தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய வளர்ச்சி உங்களுக்கு இந்த 2.5 வருஷம் கொடுக்கும். 11 சனி வரும் காலம் பொற்காலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி குரு பயிற்சி வந்து இப்போ ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ம குரு முடிஞ்சு 2ஆம் இடத்துக்கு குரு வந்துட்டார். எப்போ வரப்போறாரு? மே மாதம் 14ஆம் தேதி குரு பயிற்சி வரப்போகுது. இன்னும் ரொம்ப நாள் இல்லை பக்கத்தில். அப்போ அதற்கான பலன்கள் இப்போயே குரு கொடுக்க ஆரம்பிச்சிருவார். எந்த ஒரு பயிற்சியும் அந்த பயிற்சி வருவதற்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே அடுத்த ராசியை பிடிச்சு அந்த பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்போ குரு பகவான் பயிற்சி வந்து 2ஆம் இடத்தில் குரு வரும் காலம் கோச்சாரத்தில், அதுவும் நல்ல ஒரு வெற்றிக்கான பொற்காலம். தனம், குடும்பம், வாக்குஸ்தானம், உங்களுடைய பொருளாதார நிலைகள் உயரப்படக்கூடிய காலம். 2இல் குரு வரும் காலம், பொருளாதாரத்தில் உயர்வு உண்டு. நிறைய வருமானங்கள், தடைபெற்ற வருமானங்கள், நீங்கள் இது வரைக்கும் கொடுத்து வெளியில் கொடுத்த பணம் வராமல் இருந்துச்சுன்னா இந்த ஆண்டு அதெல்லாம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கக்கூடிய காலம். அதே மாதிரி புதிய வரவுகள் ஏற்படக்கூடிய காலம். குடும்பத்திற்கே ஒரு புதிய நபர் வருகை, புதிய நபர், அப்படி ஒரு புதிய தொடர்புகள், இதெல்லாம் 2ஆம் இடத்துல ஏற்படக்கூடிய காலம். அதே மாதிரி குடும்பஸ்தானம் அது அப்படிங்கிற போது உங்கள் குடும்ப வாழ்க்கையில் நிறைய ஒரு தடைப்பட்ட காரியங்களாக நடக்க போகுது. சந்தோஷங்கள் நிறைய குடும்ப வாழ்க்கையில் கிடைக்க போகுது. உங்கள் குடும்பத்தில் ஒரு உற்சாகம், மகிழ்ச்சி வரப்போகுது. கடந்த ஜென்மகுரு கடந்து இப்போ 2இல் வரும்போது குடும்பஸ்தானத்துடைய பலம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நிம்மதி, சந்தோஷத்தை கட்டாயம் கொடுக்கும். அது வாக்குஸ்தானம். அப்போ கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் இருந்த காலம் கடந்த 1.5 வருஷம். இப்போ 2இல் குரு வர்றாரு. உங்கள் வாக்கு பழிக்கக்கூடிய காலம், நீங்கள் சொல்கிறது நடக்கக்கூடிய காலம். கொடுத்த வாக்கை இந்த காலத்தில் நான் காப்பாற்றக்கூடிய ஒரு வெற்றிகளை நீங்கள் அடையக்கூடிய காலம். இப்படி 2இல் குரு வரும் காலம் வந்து நல்ல வளர்ச்சிகளை, பொருளாதாரத்தில் நல்ல சிறப்புகளையும், குடும்ப வாழ்க்கையில் நல்ல சிறப்புகளையும் உங்களுக்கு குரு கொடுக்கக்கூடிய காலம். அப்போ இதெல்லாம் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் மாற்றங்களை இந்த 2025ஆம் ஆண்டு பெரிய அளவுக்கு செய்ய போகுதுன்னா, ரிஷபராசி அன்பர்களுக்கு நான் ஏன் குறிப்பாக இந்த பலன் என்னன்னா, இதில் 2 மிகப்பெரிய கிரகங்கள் இவங்களுக்கு சப்போர்ட்டாக வந்திருக்கு. சனிப்பயிற்சி என்பது 11ஆம் இடத்திற்கும், குரு பயிற்சி என்பது 2ஆம் இடத்துக்கும் வரப்போகுது. அப்படிங்கிறப்ப 2 மிகப்பெரிய ஒரு வருட கிரகங்கள் வந்து பயிற்சியில் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை செய்ய போகுது. அப்படின்னா இந்த வருஷம் உங்களுக்கு வெற்றி மழை பொழிய போகுது. நிறைய பேர் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய அவங்கவுங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி லட்சங்கள், கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய காலமாக இருக்கும். ஏன்னா அவர்களுக்கு தகுதின்னு ஒன்று கொடுத்துருப்பார் கடவுள். ஜாதகத்துடைய அமைப்புன்னு ஒன்று இருக்கும். பெரும்பணம் கிடைக்க போதா, இல்லை அளவான பணம் கிடைக்க போதா, உங்கள் முதலீடு வந்து பெரிய அளவு இருந்தால், பெரிய முதலீடுகள் இருந்தால் பெரிய அளவுக்கு லாபம் இருக்கும். சொற்ப முதலீடுனா சொற்ப லாபங்கள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த 11 சனியும் 2இல் குரு வரும்போது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய காலம். அப்போ மொத்தத்தில் உங்களுக்கு வளர்ச்சி கிடைக்க போகுது. அப்படின்னா அந்த வளர்ச்சி உங்கள் ஜாதகத்துடைய அடிப்படை வைத்து மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும். பல ரிஷபராசி அன்பர்கள் இந்த ஆண்டு லைஃப்பில் செட்டில் ஆகக்கூடிய காலம். அது நீங்கள் பயன்படுத்திக்கணும் சரியா. அதில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்கள் சுய ஜாதகத்தில் தான் இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் எவ்வளோ அனுபவிக்க போகிறீங்க அப்படிங்கிறது இருக்கும். இப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் நீங்கள் ரிஷப லக்னம், ரிஷப ராசியில் பிறந்து இப்போ ஒரு திசைகள் வந்து சரியில்லாமல் நடக்குது அப்படின்னா, ஒரு குரு திசை நடக்குது அஷ்டமாதிபதி ரிஷபத்திற்கு. அதே மாதிரி ஒரு பாதகாதிபதி திசை அப்படின்னு எடுத்துட்டா, இப்போ ரிஷபத்திற்கு சனி 9ஆம் இடம் பாதகஸ்தானமாக வந்துடும். பாதகாதிபதி திசையாக இருந்தாலும் இந்த மாதிரி திசைகள் 6, 8 கூடிய திசைகள், பாதகாதிபதி திசைகள், உங்கள் லக்ன சுபர் அல்லாத திசைகள், இந்த மாதிரி திசைகள் நடக்கும்போது இந்த பலன்களை முழுமையாக நீங்கள் அனுபவிக்கிறதுக்கு திசைநாதனை அனுமதிக்க மாட்டார். திசைநாதனை மீறி ஒன்றும் நடக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ உங்கள் சுய ஜாதகத்தினுடைய வலு எப்படி இருக்குது, இந்த காலத்தில் என்ன தசா புத்திகள் நடக்குது அப்படின்னு பார்த்துருங்க. அதை போய் நீங்கள் ஒரு ஜோதிடர்கிட்ட கேட்டு அதுக்கு நீங்கள் தகுந்த மாதிரி, அது நல்ல தசாபதியில் இருந்துட்டா நீங்கள் டோன்ட் வரி, கவலையே பட வேண்டாம். உங்களுக்கு பெரிய அளவுக்கு இந்த கோச்சாரம் சப்போர்ட் பண்ணிடும். அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து தசாபதிகள் சரியில்லாமல் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் சுய ஜாதகத்துக்கான எளிய இறை வழிபாடுகளை செய்ய ஆரம்பிங்க. அந்த தசாபதிகளுக்கு தகுந்த வழிபாடுகள், அதற்கான கோயில்களுக்கு போகிறது, வழிபாடுகளை செய்கிறது, அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த தசாபதிகளுடைய அனுகிரகம் ஒரு பேலன்ஸ் ஆகும்போது இந்த கோச்சாரம் வந்து உங்களுக்கு முழுமையான பலன்களை கொடுத்துட்டு போயிடும். அது வந்து நிரந்தரமாக அந்த பலன்களை நீங்கள் அனுபவிக்க முடியும், தக்க வச்சுக்க முடியும். அப்போ சுய ஜாதகத்தை தான் நீங்கள் மெயினாக வந்து பார்க்கணும் இந்த காலத்தில். இது என்னுடைய அட்வைஸ் உங்களுக்கு. அதில் இந்த சனிப்பயிற்சி, குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னா வர்ற இடம் மட்டும் பத்தாது. இப்போ அவர்கள் பார்க்குற இடத்தையும் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரப்போகிறாங்க. இப்போ குரு பகவான் வந்து 2ஆம் இடத்துக்கு வர்றாரு. 2ஆம் இடத்துக்கு வந்து அவர் நின்று பார்வை பார்க்குற இடம் வந்து மிதனத்திலிருந்து 5, 7, 9 பார்வை செய்வார். 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம், பூர்வ ஜென்ம பலம், பூர்வீக சொத்துகள், முன்னோர்கள் ஆசீர்வாதம். அப்போ உங்கள் 2ஆம் இருந்து 5ஆம் இடத்தை பார்க்கும்போது அது உங்களுக்கு 6ஆம் இடம், ரிஷபத்துக்கு 6ஆம் இடமா வரும். அப்போ 6ஆம் இடத்தை குரு பார்த்துடுறாருங்கிறப்ப
இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சம பார்வை வந்து 5ஆம் பார்வை வந்து நல்ல சுப பார்வைங்க. அப்போ உங்களுக்கு கடன்கள் தீரக்கூடிய காலம். 6ஆம் இடம் என்பது கடன், நோய், வழக்கு, சத்துருகள், எதிரிகள், ருணரோகஸ்தானம். அப்போ ருணமும் ரோகமும் தீரப்போகுது. நோய் இருந்தால் நோய்கள் நல்ல மருத்துவத்தால் குணமாகக்கூடிய காலம். அதே மாதிரி கடன்கள், பொருளாதார பிரச்சனைகள் இருக்கும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தி ஆகி அதுலேயும் நீங்கள் ரிலீஃப் ஆகக்கூடிய காலம். உங்கள் எதிரிகள் காணாமல் போகக்கூடிய காலம். நல்ல உங்களுடைய 6ஆம் இடத்து குரு பார்வை என்பது ஒரு சுப பார்வை. அடுத்து 8ஆம் இடத்து குரு பார்ப்பாரு. 7வது பார்வையாக 8ஆம் இடம் என்பது தடை, தோல்வி, அவமானம், கடன், நோய், வழக்கு, எதிரிகள், அதுவும் 8ஆம் இடம் தான். 8ஆம் இடம் அவமானத்தை குறிக்கக்கூடிய இடம். வாழ்க்கையில் நிறைய அவமானப்பட்டுட்டீங்க. அப்போ உங்களுக்கு குரு பார்வை 8ஆம் இடத்துக்கு வரதுனால அந்த அவமானம் எல்லாம் விலக போகுது. தடைகள் புறம் தவிடு கொடியாக போகுது. வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை நீங்கள் அடையக்கூடிய பார்வை குரு கொடுக்க போறாரு 8ஆம் இடத்துக்கு. அப்போ 8ஆம் இடத்தில் குரு பார்வை என்பது ஒரு சிறப்பான பார்வை. திடீர் அதிர்ஷ்டங்கள் 8ஆம் இடம், திடீர் வாய்ப்புகள். சொல்லப்போனால் ஒரு சிலருக்கு தசாபதியில் அடிப்படையில் ஒரு விபரீத ராஜயோகம் கிடைக்கும். குரு பார்வை 8க்கு வரும்போது திடீர் வாய்ப்புகள், ஒரு சிலருக்கு இந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லப்போனால் அதுவும் கிடைக்கக்கூடிய காலம். அதே மாதிரி குரு பகவான் வந்து 10ஆம் இடத்தை பார்க்க போறார் 9வது பார்வையாக. 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம். அது தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. அப்படிங்கிறப்ப தொழிலில் நீங்கள் சொல்லவே வேண்டியதில்லை, ஒரு வளர்ச்சி உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. தொழில் இந்த தடையெல்லாம் விலகி தொழிலில் மீண்டும் ஒரு நல்ல உத்வேகம், புதிய தொழில் செய்யலாம்னு எதிர்பார்த்திருக்கிறவங்களுக்கு இது நல்ல ஒரு ஆண்டு. இந்த குரு பயிற்சி உங்கள் ஜாதகம் பலமாக இருந்துச்சுன்னா, தொழில் ஸ்தானம் பலமாக இருந்துச்சுன்னா தைரியமாக நீங்கள் தொழில் தொடங்கலாம். இந்த வருஷம் குரு 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால நீங்கள் சிறப்பாக தொழில் அமைச்சு வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய காலம். அப்போ தொழிலில் புதிய வாய்ப்புகளும் உங்களுக்கு தேடி வரும். தொழிலில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய காலம். அப்போ இந்த பார்வைகளும் உங்களுக்கு நல்ல சாதகமான குரு கொடுப்பாருங்க. அதே மாதிரி சனி பகவான் 11ஆம் இடத்துல இருக்காரு உபஜயஸ்தானத்தில். பொதுவாக 2, 11 இது ரெண்டுமே பணபர ஸ்தானங்கள், பணத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானங்களே பேர். லாபம் 11ஆம் இடம், 2ஆம் இடம் பணம். அப்போ பணமும் லாபம் ஒன்று சேருது. 2 கிரகங்கள் உங்களுக்கு ரெண்டுமே சப்போர்ட் பண்ண போகுது. அப்படின்னா அதில் சனி வந்து நின்ற இடத்துல இருந்து 3வது பார்வையாக உங்கள் ராசியை பார்க்க போறாரு. சனி உங்கள் ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு பாக்கியாதிபதி 11லேருந்து பார்க்குறாரு. புதிய வாய்ப்புகள், வெற்றிகளை கொடுக்க வைப்பாரு. அதற்கு வந்து நீங்கள் சனி பார்வை உங்களுக்கு வர்றதுனால சனி பகவானுக்கு பிரார்த்தனைகள் நல்லா எடுத்துக்கங்க. சனியுடைய முக்கிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வாங்க. திருநள்ளாறு, குச்சனூர், திருக்கொள்ளிக்காடு இந்த மாதிரி இடங்களுக்கு போயிட்டு வாங்க. கால பைரவர் வழிபாடு தொடர்ந்து எடுத்துக்கங்க சனிக்கிழமை. ஏன்னா சனி பார்வை அப்படிங்கிற போது சில தடைகளை இது கொடுத்து தான் யோகத்தை கொடுக்கும் சனி பார்வை என்பது. ஆனால் நின்ற இடம் 11ஆம் இடம் மிகப்பெரிய வெற்றி. குரு பார்வை இருக்கிறதுனால நீங்கள் அந்த சனிக்குண்டான பிரார்த்தனை எடுத்துக்கோங்க. சனி பார்க்கிற உங்கள் ராசியை பார்க்கறதுனால அதுக்கான வழிபாடு செய்யும்போது சனி உங்களுக்கு யோகத்தை அள்ளி கொடுப்பார். உங்களுக்கு சனி வந்து ரிஷபத்துக்கு யோகாதிபதி தான். அவர் பார்வைக்கு பெரிய பலம் கிடைக்கும். சனி கொடுப்பதை எவர் தடுப்பார் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. அதில் சனி பகவான் வந்து 7வது பார்வையாக உங்கள் 5ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்வை செய்கிறார். அப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானம் சொல்லக்கூடிய பூர்வீக சொத்துகள் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் சனி உங்களுக்கு கிளியர் பண்ண போறாரு. அதே மாதிரி உங்களுக்கு குலதெய்வம் சார்ந்த விஷயங்கள், குலதெய்வ கோயில்கள் இது சார்ந்த தடைகள் இருந்தால் அதெல்லாம் நிவர்த்தி ஆகுது. குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு கூட குலதெய்வம் தெரிய போகிற காலமாக இருக்கும். 5ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு. அது மாதிரி ஒரு பூர்வ புண்ணிய பலத்தை உங்கள் முன்னோர்கள் ஆசீர்வாதத்தை சனி உங்களுக்கு வாங்கி கொடுக்குற காலமாக இருக்கும். அந்த பார்வை 5ஆம் இடத்து பார்வை பலம். அதே மாதிரி இந்த ஜாதகத்தில் பூர்வ ஜென்ம ஸ்தானம் பாதிக்கப்பட்டிருந்தால், உங்கள் லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல சனியோ ராகுவோ இப்படி 5ஆம் இடம் உங்கள் சுய ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருந்தா இந்த காலத்தில் போய் திலகோமம் பண்ணிக்கங்க. ராமேஸ்வரம் இந்த மாதிரி இடங்களில் போய் திலகோமம் பண்ணிக்கும் போது கட்டாயம் உங்களுக்கு சனியுடைய பார்வை வந்து இந்த பூர்வ புண்ணிய தோஷத்தை நிவர்த்தி பண்ணி கொடுக்கும். அது உங்கள் வாரிசுகளுக்கு பெரிய பலத்தை கொடுத்துரும். உங்கள் சந்ததிகள் நல்லா இருக்கக்கூடிய ஒரு சிறப்பை கொடுத்துரும். பூர்வ ஜென்ம சாபம் நிவர்த்தி பண்ணக்கூடிய காலம் சனி உங்களுக்கு 11லேருந்து 5 பார்க்குற காலம் தான். அது சரியான காலம், அதை பயன்படுத்திக்கோங்க. அடுத்து சனி 10வது பார்வையாக உங்கள் 8ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். சனி 8ஆம் இடத்தை பார்க்குறாரு அப்படின்னா அதுவும் ஒரு பலம். ஏன்னா 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம். அப்போ சனி ஆயுள்காரகன் ஆயுள் ஸ்தானத்தை பார்க்குறாரு. ஒரு ஆயுள் பலம் கிடைக்கக்கூடிய காலம். கடந்த காலத்தில் நோயால் கஷ்டப்பட்டவங்களுக்கு ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும். 8ஆம் இடத்தை சனி பார்க்கும்போது தடைகள் விலகி வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் கிடைக்கும். ஏன்னா உங்கள் பாக்கியாதிபதி 8 பார்க்குறாரு அப்படிங்கிற 11 சனி பார்க்குறது. அப்போ இந்த காலத்தில் பூர்வ ஜென்ம தோஷங்கள் இருக்கிற ஜாதகங்களுக்கு அது தடையாகும். அதை மட்டும் நீங்கள் நிவர்த்தி பண்ணிட்டீங்கன்னா வெற்றி மேல் வெற்றி உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த 2 மிகப்பெரிய கிரகங்கள் குருவும் சனியும் வாழ்க்கையில் உங்களுக்கு நேரடியாக சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பயிற்சியாக வந்து இருக்கிறதுனால ரிஷப ராசி ரிஷப லக்னத்தில் பிறந்த அன்பர்கள் இந்த வருஷத்தை சரியாக பயன்படுத்தி உங்கள் ஜாதகத்தினுடைய பலன்களை தெரிஞ்சு இந்த கோச்சாரத்தை சரியாக பயன்படுத்திங்கன்னா மிகப்பெரிய வெற்றிகள் உங்களுக்கு லைஃப்பில் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு கிடைக்கும். அதை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி நான் வணங்கும் செந்திலாண்டவனை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுவது கோவை முருகனடிமை. நன்றி, வணக்கம்.